அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூடி தீர்மானம் போட்டிருக்கிறது. நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். உள்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடந்த வாரம் இந்தியாவை காயப்படுத்திய அந்த மிக கொடுமையான நிகழ்ச்சிக்கு நியாயம் கேட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய துன்பியல் சம்பவத்தை வைத்து அரசியல் நினைக்க செய்யக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் பின்பற்றியதில்லை. இதை போன்ற ஒரு சம்பவம் புல்வாமாவிலே நடந்த போது 45 வீரர்கள், இந்திய வீரர்கள் உயிரோடு கொல்லப்பட்ட போது, அன்றைய தினம் தேசமே கண்ணீர் வெடித்த போது, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டவராக எவ்வாறு இதை முன்னெடுத்து செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது, குஜராத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர், அன்று முதலமைச்சராக இருந்தவர், பம்பாய் மாநகரிலே வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து இந்த நாட்டினுடைய அன்றைய பிரதமரை பார்த்து சொன்னார், இவர் கோழை, இவர் கோழை என்பதால் தான் இந்த மாபெரும் துயரம் நடந்திருக்கிறது, இந்த வன்முறை நடந்திருக்கிறது, இந்த வெறியாட்டம் நடந்திருக்கிறது, இந்த தீவிரவாதம் நடந்திருக்கிறது என்று சொன்னவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி.